அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அப்துல் ரஹ்மான் ஐயாப்பாக்கலை. கேள்வி என்னன்னு சொன்னால், நம்முடைய ஜமாத்தில் மார்க்க ரீதியான ஆய்வுகள் இப்போ குறைந்து விட்டது போல் தோன்றுறது. ஆய்வுகளில் இப்போது கவனம் செலுத்துவதில்லையா என்பதுதான் கேள்வி. சகோதரர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அதாவது நம்முடைய ஜமாத்தில் தற்போது ஆய்வுகள் குறைந்து விட்டது போல் தோன்றுகிறது, ஆய்வுகளில் நாம் இப்போ அதிகமாக கவனம் செலுத்துவது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. நம்முடைய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தூய இஸ்லாமிய மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா ஆதாரங்கள் அடிப்படையில் மக்களுக்கு எடுத்துரைப்பது தான் நம்முடைய அடிப்படையான தலையாய பணியாகும். அப்போ அதை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய ஜமாத்து முழுக்க முழுக்க மார்க்க பிரச்சாரத்தை தான் நம்ம முதன்மையான பணியாக எடுத்திருக்கின்றோம். மற்ற பிரச்சாரங்களை விட, சமூக பணிகளை விட, இரத்த தான முகாம்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இவற்றை விட நம்முடைய ஜமாத் சார்பாக அதிகம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் மார்க்க ரீதியிலான பிரச்சார பணிகளைத்தான் நாம் அதிகம் செய்து வருகின்றோம். அப்போ கேள்வி என்ன வருகிறது, மார்க்க ரீதியிலான ஆய்வுகளை இப்போ ஜமாத் அதிகமாக செய்வது இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. இந்த கேள்வி ஏன் வருகிறது என்று சொன்னால், ஜமாத்துடைய அன்றாட நிகழ்வுகள், கட்டுரைகள் இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அப்படி தோன்றாது. பொதுவாக மக்களுக்கு மத்தியில் ஆய்வு என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து வைத்து கொண்டு ஒருவரை கண்ணா பின்னாவென்று திட்டுவது, அவன் வழிகேடன், இவன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசி அதை சமூகத்துக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக்கி ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு விஷயம் வரும் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் ஆய்வு அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்களால் இன்றைக்கு சமுதாயத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன சொன்னாலும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அப்படி பேசிக்கொண்டே இருந்தால் அதற்கு பெயர்தான் ஆய்வு என்ற ஒரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாதிரி ஆய்வுகளை நம்முடைய ஜமாத் நாம் என்றைக்கும் செய்வது கிடையாது. மக்களுக்கு சத்திய பாதையில் செல்வதற்கு, இம்மையில் வெற்றி அடைவதற்கும் மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எதை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அது போன்ற ஆய்வுகளை நாம் அதிகம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். சமுதாயத்தில் தவறான கருத்துக்கள் முன்வைக்கப்படும் பொழுது அழகிய முறையில் அந்த தவறான கருத்துக்களை சுட்டி காட்டுவது, நாம் சுட்டி காட்டிய பிறப்பும் வரம்பு மீறி செல்வார் என்று சொன்னால் சத்தியத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு எது சரியான தகவல்களோ அதை எடுத்துரைக்கக்கூடிய பணிகளை நம்முடைய ஜமாத்து நாம் எல்லா காலங்களிலும் நம்ம சக்திக்குட்பட்டு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். பொதுவாக எடுத்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய ஜமாத்து நாம் செய்திருக்கக்கூடிய ஆய்வு ரீதியிலான விஷயங்களாக இருக்கட்டும், அதை பட்டியல் போட வேண்டும் என்றால் நாம் ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள் நம்முடைய ஜமாத் சார்பாக நாம் குர்ஆன் தர்ஜமா அதை மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கின்றோம். குர்ஆன் தர்ஜமா என்பது அது வெறுமனே தர்ஜமாவாக மட்டும் நாம் வெளியிடவில்லை. அந்த குர்ஆன் வசனங்களுக்குரிய விளக்கங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை எந்த இடத்தில் பயன்படுத்தினார்களோ அந்த ஹதீஸ்கள் அனைத்தையும் நம்முடைய தர்ஜமாவில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். ஒரு வசனம் எதற்காக அருளப்பட்டது, அதற்குரிய அது சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் நம்முடைய அந்த மொழிபெயர்ப்பிலே நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அப்போ இது எல்லாமே ஆய்வு செய்யாமல் இது முடியுமா? ஒவ்வொரு வசனத்தையும் பல அறிஞர்கள் உட்கார்ந்து அந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பை சரிபார்த்து அதற்குரிய அதற்குரிய விளக்கமாக வரக்கூடிய செய்திகளை பின்னிணைப்பாக தொகுத்து நாம் வெளியிட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இவையெல்லாம் ஆய்வு செய்யாமல், படிக்காமல், பார்க்காமல் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து விட முடியாது. ஆயிரக்கணக்கான செய்திகளை நாம் இணைத்து அந்த தர்ஜமாவை என்ன செய்திருக்கின்றோம், வெளியிட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜமாத்து விவாத களங்களையும் நாம் என்ன செய்திருக்கின்றோம், சந்தித்திருக்கின்றோம். எந்த அளவிற்கு உள்ள விவாத களம் என்று சொன்னால், முந்தைய காலங்களில் நாம் மௌலிது தொடர்பான விவாதங்களை செய்திருப்போம். அந்த விவாதங்களில் மௌலிதை நியாயப்படுத்துபவர்கள்
அவர்கள் எந்த அளவிற்கு தவறான வாதங்களை வைத்தாலும் எந்த அளவுக்கு தெம்பாக பேசினார்களோ அந்த அளவிற்கு இல்லாமல் நமக்கு முன்பாக பெட்டி பாம்பாக அடங்கி நம்முடைய வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் கூனி குறுகிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். மேதப்பாளையத்தில் வைத்து ஜமாலி தரப்போட சுபான மௌலிது அது வணக்கமாகுமா என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற்றது. நம்முடைய ஜமாத்து விவாத களத்திலும் யாரோடு நாம் விவாதங்களை சந்திக்க வேண்டுமோ, சந்தித்தால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதுபோன்ற நபர்களோடு நாம் விவாத களங்களை நம்முடைய ஜமாத் சார்பாக சந்திப்பதற்கும் நாம் தயங்கியது கிடையாது. அதே போன்று ஒவ்வொரு வாரமும் வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடிய மார்க்க ரீதியான கேள்விகளுக்கு நம்முடைய ஜமாத் சார்பாக நேரலையிலே ஜமாத்துடைய தாயிகள் பதில் சொல்லக்கூடிய நிகழ்வுகளையும் ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்கிறோம், செய்து வருகின்றோம். உதாரணத்திற்கு நம்முடைய ஜமாத் சார்பாக மாற்று கருத்துடைய தவறான விளக்கங்களுக்கு நாம் அளித்த விளக்கங்கள், ஆய்வுகள் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ அது மேற்று கிடையாது. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சரியான பதிலாக அமையக்கூடிய வகையில் சத்தியத்தை விளங்கி கொள்ளக்கூடிய மக்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பல ஆய்வுகளை நாம் நம்ம சமுதாயத்துக்கு மத்தியில் மக்களுக்கு மத்தியில் முன்வைத்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு ஒரு சில விஷயங்களை நான் சுட்டி காட்டுகின்றேன். குர்பானி வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஹஜ்ஜு பெருநாள் அன்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் 3 நாட்களும் அந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம். இது திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய தெளிவான ஒரு கட்டளை. அது தொடர்பாக வரக்கூடிய சில ஹதீஸ்கள் பலவீனமாக இருந்தாலும் திருமறை குர்ஆன் நேரடியாக இந்த 4 நாட்களும் அந்த குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றலாம் என்பதற்கு திருமறை குர்ஆனுடைய வசனம் தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. அப்போ குர்பானி ஒரு நாள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ற தவறான கருத்து முன்வைக்கப்படும் பொழுது இல்லை, அது மார்க்க அடிப்படை சரியானது கிடையாது என்பதற்குரிய ஆதாரங்களோடு நம்முடைய ஜமாத் சார்பாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பல தவறான கருத்துக்கள், வழிகட்ட கருத்துக்கள் சிலர்களால் முன்வைக்கப்பட்டது. ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு வழிகேட்டை மக்களுக்கு மத்தியில் போதித்தார்கள். அப்படி அல்ல, குர்பானி என்பது ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான ஒரு அமல். திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான ஒரு காரியமாக குர்பானி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஹஜ்ஜிலேயே சிறந்த ஹஜ்ஜு தமத்து வகை ஹஜ்ஜு தான். அந்த தமத்து ஹஜ்ஜு என்பதில் குர்பானி ஒரு கட்டாயமான ஒரு அமலாக செய்யப்பட்டிருக்கிறது, ஆக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பு செய்யுங்கள். அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவும் குறிப்பிட்ட நாட்களில் அறுத்து பலியிடுவதற்காகவும் வருவார்கள். திருமறை குர்ஆனே மக்களுக்கு ஹஜ்ஜை அறிவிப்பு செய்வதன் நோக்கமே அவர்கள் ஹஜ்ஜிற்கு குர்பானியை அறுத்து பலியிடுவார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள் கிரியைகளை போய் சொல்லி காட்டும்போது 10ஆம் நாளில் கல் எறிவது, குர்பானி கொடுப்பது, காபத்துல்லாவை தவாப் செய்வது, தலைமுடிகளை மலிப்பது, கத்தரிப்பது, இதுபோல் சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் அவர்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏராளமான ஒட்டகங்களை குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அஃலலுல் ஹஜ்ஜி அல் ஹஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு, சிறந்த ஹஜ் எதுவென்று சொன்னால் தல்பியாவை உறக்க சொல்வதும் குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுவதும் என்று ஹஜ்ஜின் ஒரு பகுதியாக குர்பானியை சொல்லி காட்டுறாங்க. வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யபுலுகல் ஹதியு மஹில்லஹு, அது உங்களுடைய அந்த பலிப்பிராணிகள் அறுப்பதற்குரிய நாளை அடையும் வரை, துல்ஹஜ் 10ஆம் நாள்லேருந்து அறுக்க துவங்கலாம், அது வரைக்கும் தலைமுடிகளை நீங்கள் மலிக்காதீர்கள் என்று குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுவது. காபத்துல்லாவில் அறுத்து பலியிடுவதற்கு ஹஜ்ஜு பெருநாள் என்று ஹஜ்ஜிலே அறுத்து பலியிடுவதற்காக குர்பானி பிராணிகளுக்கு அடையாளம் இடப்படும், அடையாள மாலைகள் மாட்டப்படும். அதை நாம் அவமரியாதை செய்துவிடக்கூடாது என்று திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்கள். இப்படி ஏராளமான ஆதாரங்களை சுட்டி காட்டி ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் சம்பந்தமில்லை என்ற அந்த வழிகட்ட கருத்துக்கு எதிராக சரியான ஆய்வுகளை நாம் என்ன செய்திருக்கின்றோம், மக்கள் மன்றத்திலே முன்வைத்திருக்கின்றோம். அதே போன்று பிறை தொடர்பாக பல்வேறு தவறான கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கும் பொழுது அதற்குரிய பல சரியான விஷயங்களை ஆய்வு ரீதியாக நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதுபோன்று எலிக்கறி தொடர்பாக ஒரு பிரச்சனை மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கப்பட்டது ஒரு சிலருடைய பேச்சினால். எலிக்கறி என்ன செய்ய ஹலால் சாப்பிட்லான்னாங்க.
அப்போ நம்ம சிம்பிள் லாஜிக்கில் ஒரு பதிலை சொன்னோம். என்ன சிம்பிள் லாஜிக்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதையெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ, எதையெல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ, இந்த இரண்டுமே உண்பதற்கு தடையானவை. தவளையை கொல்லாதீங்க நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. தவளையை கொல்லவே கூடாதுன்னா உண்பதற்கு ஹலால் ஆகுமா? ஹலால் ஆகாது. எவற்றை கொல்லுங்கள் சொல்லியிருக்கிறாங்களோ, கொல்லுதல் என்று சொன்னால் நாம் உண்பதற்கு தகுதியான பிராணிகளை பிஸ்மில்லா சொல்லி அறுத்து தான் சாப்பிடுவோம். அதுக்கு பேர் தபுகுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. கத்தில்னா முறையற்ற முறையில் அடித்து கொள்வது. அப்போ முறையற்ற முறையில் அடித்து கொள்வதற்கு எதையெல்லாம் உத்தரவிட்டிருக்காங்களோ, பள்ளி அடித்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, எலியை அடித்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதே மாதிரி விஷ ஜந்துக்களை அடித்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதையெல்லாம் ரசூலை அடித்து கொள்ள சொல்லியிருக்கிறார்களோ அவை உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இது சிம்பிளான ஒரு லாஜிக் தான். இதை என்ன செஞ்சாங்க? இதை யார் விளங்குவதற்கு யாரெல்லாம் சரியான சத்தியத்தை விளங்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ரசூலை அடித்து கொள்ள சொன்னது எப்படியா ஹலால் ஆகும்? ஒரு பள்ளியை அடித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. அடிச்சு உண்பதற்கு தகுதியானதாக இருந்தால் பிஸ்மில்லா சொல்லி அறுத்து தான் சாப்பிடணும். ரசூலை அடித்து கொள்ளுங்கன்னு சொன்னது ஹராம்னு அதுலேருந்து நமக்கு என்ன செய்யுது? தெளிவாகுது. அதில் குதர்க்கவாதங்கள் வச்சாங்க. என்ன குதர்க்கவாதங்கள்? அப்போ பள்ளியை பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா சாப்பிடலாமா? தங்களை அறிஞர்கள்னு சொல்லி கொண்டு இந்த மாதிரி கிண்டதான். ரசூல்லா அடிக்க சொன்னது எதுக்கு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிற? ரசூலுல்லா எலியை அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க, ரசூலுல்லா பாம்பை அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா சாப்பிடும். அது ஏன்டா அடிச்சு கொள்ள வேண்டிய விஷயத்தை ஏன்டா அறுக்கிற? இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விகளை கேட்டார்களே தவிர சிந்திக்கக்கூடியவங்க, சத்தியத்தை விளங்கக்கூடியவங்க நம்ம வைத்த அந்த அடிப்படையை உணர்ந்து கொண்டாலே எலி அது உண்பதற்கு ஹராம் என்பது தெளிவான செய்யும், விளங்கி கொள்ள முடியும். அப்போ நாம் வைத்த அந்த கருத்துக்கள் தவறு என்று சொல்வதற்காக அவங்க பல வசனங்களுடைய கருத்துக்களை திரிச்சாங்க. எலி கறி ஹராம். ஏன் ஹராம் தெரியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது. நாம் சொன்னோமா இல்லைங்களா? ரசூலா அடித்து கொள்ள சொன்னாங்க. அடித்து கொள்ள சொன்னால் அது என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம வேட்டையாடும் போது அம்பு அடிக்கிறோமா இல்லைங்களா? அம்பு பிஸ்மில்லா சொல்லி அடிக்கும்போது கூர்மையான பகுதி போய் தாக்கிட்டா அது அறுக்கப்பட்டது. அகலவாக்கில் போய் தாக்குச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அது அடிபட்டு செத்தது. அதை விட ரசூலா என்ன செய்கிறாங்க? சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அடித்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னது அது உண்பதற்கு தடை செய்யப்பட்டது என்ற இந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க சில தவறான வாதங்கள் வச்சு பல வசனங்களை மறுத்தாங்க. என்ன தவறான வாதங்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எலியை தீங்கிழைக்கக்கூடியன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வருது. எலி நமக்கு பாதிப்பை உண்டாக்குன்னு வருது. குர்ஆனில் என்ன வருது? நாம் பிஸ்மி சொல்லாமல் பிஸ்மி சொல்லாமல் அறுத்து சாப்பிட்றோம் வச்சுக்கிடுங்க, அது பாவம். பிஸ்மி சொல்லாமல் ஒரு ஆட்டை அறுத்துட்டோம், அது சாப்பிடக்கூடாது, அது பாவம்னு அல்லாஹ் சொல்கிறான். பிஸ்மி சொல்லாமல் அறுத்தா அது நாம் செய்யக்கூடிய பாவம். அந்த பொருள் என்ன செய்யாது? கெட்டு போகாது. ஹதீஸில் என்ன வருது? எலி தீங்கிழைக்கக்கூடியதுன்னு வருது. அப்போ அவங்க சில மாற்று கருத்துடையவங்க என்ன சொன்னாங்க? எலிய ரசூலா ஃபாசிக், கெட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து குர்ஆனில் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்படாட்ட அது அல்லாஹ் கெட்டதுன்னு சொல்லிட்டான், அதனால் சாப்பிடக்கூடாதுன்னாங்க. அப்போ நம்ம கேள்வி கேட்டோம், இதில் என்னையா சம்பந்தம் இருக்குது? எலி நமக்கு தீங்கு இழைவிக்கும், தீங்கு ஏற்படுத்தும்னு இருக்குது. குர்ஆனில் என்ன வருது? நாம் பிஸ்மி சொல்லி அறுக்காட்டா நாம் செய்கிறது பாவம்னு சொல்லி வருது. பிஸ்மி சொல்லி அறுக்காட்டா அந்த இறைச்சி கெட்டதுன்னு வரல, நாம் செஞ்ச காரியம் என்னது? பாவம். அதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு வருது. ரெண்டுக்கும் எப்படியா சம்மந்தப்படுத்துறீங்க? குர்ஆனில் அவங்க எப்படி மொழிபெயர்த்திருந்தாங்க? அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்படாதவற்றை சாப்பிடாதீர்கள், அது குற்றம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம வாதத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் குர்ஆன் வசனத்தை மாற்றிட்டாங்க, பல வசனங்களை. எப்படி மாற்றிட்டாங்க? அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவற்றை சாப்பிடாதீர்கள், அது தீயது. எது தீயது? மனுஷன் செய்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கிறானே, அது தீயதா? அந்த இறைச்சி தீயதா? அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாததை சாப்பிட்றானே, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டதை, அது நாம செய்யக்கூடிய தப்புன்னு குர்ஆன் சொல்லுது. இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த பொருளே ஹராம் என்பதற்கு அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஆதாரமாக காட்டுறாங்க. எலியை அதாவது பிஸ்மி சொல்லி அறுக்கதான்னு வச்சுக்கிடுங்க, பிஸ்மி சொல்லாமல் அறுத்துட்டோம். பிஸ்மி சொல்லாமல் அறுத்துட்டா அது நாம் செய்யக்கூடிய பாவம் என்று குர்ஆன் சொல்லுது. அது நம்ம சாப்பிடவும் கூடாது. ஹதீஸில் என்ன வருது? எலி நமக்கு பாதிப்பு உண்டாக்குன்னு வருது. இந்த ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் நாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் குர்ஆனுடைய வசனங்களுடைய அர்த்தத்தை என்ன செய்தார்கள்? மாற்றினார்கள். அது தொடர்பாக நாம் என்ன செய்தோம்? மக்களுக்கு மத்தியில் விளக்கம் கொடுத்தோம். அதே மாதிரி
பயணத்தில் இரவு நேரத்தில் வீடு திரும்பும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. எதற்காக? மனைவி தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக. இந்த காரணம் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு. சில பலவீனமான செய்திகளில் என்ன வருது? அவங்க ஒரு 2 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களாம், வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அதை அவங்க சில தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம், கணவனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். அதை இவங்க போனால் பார்த்துடக்கூடாது என்பதற்காக. ஒரு மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை கணவன் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டு போக சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது இது அல்லாஹ்வை இழிவுபடுத்துறது, மார்க்கத்தை இழிவுபடுத்துறது, நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துறது, ஒட்டுமொத்த சஹாபாக்களை இழிவுபடுத்துறது, முஸ்லிம்களையும் மானங்கட்டவங்களா காட்டுறது. இப்படி இறை தூதர் சொல்ல மாட்டாங்கன்னு நாம் அதற்குரிய பதில்களை சொன்னோம். தவறான கருத்துக்களை வைத்தவர்கள் அந்த தப்பான கருத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் விளங்கி கொள்ளக்கூடிய மக்களுக்கு சரியான கருத்தை நாம் என்ன செஞ்சோம், ஆய்வுகள் ரீதியாக எடுத்து வச்சோம். அதுபோன்று எரும மாடு மாட்டு இனத்தில் அடங்காதுன்னு ஒரு கருத்து வைக்கப்பட்டது. எரும மாட்டில் கருத்து வேறுபாடு இருக்குது, அது மாட்டு இனத்தில் அடங்குமா அடங்காதான்னு சொல்லி ரஹ்மத்துல்லா ஃபஸ்ட்டு பேசலை. அதுக்கு முன்னாடியே அந்த கருத்து என்ன செய்யப்பட்டுக்கு பேசப்பட்டு இருந்தது. வெளிப்படையாக மக்கள் மத்தியில் வைக்கப்படாட்டாலும் பேசப்பட்டு இருந்துச்சு. அப்போ நாம் என்ன செஞ்சோம், கால்நடைகளை பற்றி குர்ஆனில் என்னென்னலாம் சொல்லப்படுதோ அவை அனைத்தும் எருமை மாட்டிற்கும் பொருந்தும். எருமை என்பது மாட்டு இனத்தில் அடங்கக்கூடியது தான் என்பது உலகத்தில் எல்லாருமே எருமையை மாட்டு இனத்தில் ஏற்றிருக்கிறாங்க. ஒரு சில நபர்கள் என்ன செஞ்சாங்க, எருமை மாட்டில் அடங்காதுன்னு சொன்னாங்க. அப்போ நாம் அதுக்கும் சேர்த்து அவங்களுடைய கருத்துக்கும் பதிலளித்தோம். அப்போ அந்த மாதிரி எருமை மாட்டை நம்ம குர்பானி கொடுக்க இன்னைக்கு வரைக்கும் என்னென்னு விளங்காமல் இருக்கிறாங்க. நாம் அந்த எருமை மாட்டை குர்பானி கொடுக்கலாமாங்கிற கட்டுரையில் நாம் முன்னாடி வச்சுருந்தோமே அந்த தர்ஜமாவில் சில வசனங்களை எடுத்து காட்டணும். சாதுவான பிராணிகள் ஒரு பஹீமத்துல் அன்ஆம்னு வரும். அன்ஆம்னா ஆடு மாடு ஒட்டகத்தை மட்டும்தான் குறிக்கும். பஹீமத்துல 4 கால்களை உடைய ஆடு மாடு ஒட்டகம், இதுதான் அதனுடைய அர்த்தம். பஹீமத்துல 4 கால் பிராணிகள், அன்ஆம்னா ஆடு மாடு ஒட்டகம், இந்த 3 தான் என்ன செய்யும் குறிக்கும். அது நமக்கு முன்னாடி உள்ள தர்ஜமாவில் எப்படி மொழிபெயர்த்திருந்தாங்க, சாதுவான பிராணிகள் மொழிபெயர்த்திருந்தாங்க. அப்போ நம்ம அந்த வசனத்தை என்ன செஞ்சுருந்தோம், எடுத்து போட்டிருந்தோமா அந்த மொழிபெயர்ப்பை. சாதுவான பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம் என்பது எரும மாட்டை குர்பானி கொடுப்பதுக்கு ஆதாரமாம். அப்போ முயலை கொடுக்கலாமா, இப்படி ஒரு அவங்க தர்ஜமாவையே அவங்க கேள்வி பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டாங்களே தவிர நாம் வச்ச வாதத்துக்கு பதில் கிடையாது. எரும மாட்டை குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லிதான் சில முட்டாள்கள் பேசுவாங்க. நாம் ஆரம்பத்திலே கட்டுரை போட்டோம், எருமை மாடு என்பது அது குர்பானி மாட்டு இனத்தில் உள்ளதுதான். அந்த கட்டுரை ஏன் போட்டோம், ஒரு சிலர் அது மாட்டு இனத்தில் அடங்காதுன்னு சொன்னாங்க. நான் யாரை சொன்னோம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வாதத்துக்கு தான் பதில் நாம் சொன்னோம். நம்ம கட்டுரையை வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணாங்க. அல்லாஹ் குர்ஆன் யூத கிறிஸ்தவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வலா துஜாதிலு அஹ்லல் கித்தாபி இல்லா பில்லதி ஹி அஹ்சன் இல்லல்லதீன ஸலமூ மின்ஹும். வேதக்காரங்கள்ட்ட யூத கிறிஸ்தவர்கள்ட்ட அழகிய முறையில் விவாதம் பண்ணுங்க, அவங்கள அநியாயக்காரங்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னா அநியாயக்காரங்கள் அக்கிரமக்காரங்கள்ட்ட நீங்கள் அழகிய முறையில் பேசவே முடியாது. அவன் எப்படி வேணாலும் என்ன செய்வான், வளைப்பான். ஒரு பொய்யை நியாயப்படுத்த 9 பொய் சொல்லுவான், 9 பொய்யை நியாயப்படுத்த 90 பொய் சொல்லுவான், சம்மந்தப்படாததெல்லாம் எடுப்பான். அப்போ அநியாயக்காரங்கள்ட்ட போய் பேசுறது வேஸ்ட்டு. அப்போ நாம் எடுத்து வச்சு அந்த கட்டுரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஆதாரங்களை எடுத்து வச்சு அதை நாம் என்ன செஞ்சோம், மக்கள் மன்றத்தில் இந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தோம். அதுபோன்று ஒரு குடிபானத்தில் ஈ விழுந்து விட்டால் அந்த குடிபானம் அந்த ஹதீஸு அது ரசூலுல்லாஹ் நன்றாக முக்கி விட்டு ஈய தூர எரிஞ்சிட்டு அந்த பானத்தை குடிங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த செய்தியை முழுக்க முழுக்க தவறான ஆதாரங்களை வைத்து மறுக்கப்பட்டது. குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அது மறுக்கப்பட வேண்டிய செய்தி என்பது மாற்று கருத்து கிடையாது. முழுக்க முழுக்க தவறான கருத்துக்களை வைத்து லாஜிக்கை வைத்து என்ன செய்யப்பட்டது, மறுக்கப்பட்டது. அதற்கு நம்முடைய ஜமாத் சார்பாக சரியான முறையில் நாம் என்ன செய்தோம், பதில்களை அளித்திருக்கிறோம். அதே மாதிரி உவைசுல் கர்ணின்னு ஒரு தாபியின், அவரை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க. இந்த முன்னறிவிப்பு தொடர்பான செய்திகளை என்ன செஞ்சாங்க, தவறான கருத்துக்களை முன்வைத்து அந்த உவைசுல் கர்ணியை மெண்டலாக்கி அவரை பற்றிய எவரெல்லாமல் எழுதி வச்ச குப்பைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த செய்தியை மறுத்தாங்க. அது மறுக்கப்பட வேண்டிய செய்தி கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி தான் என்பதை சரியான முறையில் சரியான ஆதாரங்களோடு நம்முடைய ஜமாத் சார்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நூஹ் நபி சமுதாயம்
மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பான் நூஹ் நபி சமுதாயத்திட்ட, நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னீங்களான்னு. நூஹ் நபிகிட்ட கேட்பான். நூஹ் நபி ஆமாம்பாங்க. அந்த சமுதாயத்தை கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை நூஹ் நபி எங்களுக்கு எடுத்து சொல்லலைம்பாங்க. அல்லாஹ் கிட்ட என்ன செய்வாங்க? பொய் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? நூஹ் நபி அழைச்சி உங்களுக்கு ஆதாரம் யாருன்னு கேட்கும்போது முகமது நபி அவங்களோட சமுதாயம் எங்களுக்கு ஆதாரம் அப்படின்னு செய்வாங்க. நூஹ் நபி சொல்லுவாங்க. இந்த செய்தி எந்த குர்ஆன் வசனத்துக்கும் முரண் இல்லாத செய்தி, எந்த ஹதீஸுக்கும் முரண் இல்லாத செய்தி. இந்த செய்தியை குர்ஆனுக்கு முரண் என்று என்ன செய்யப்பட்டது? மறுக்கப்பட்டது. அதற்கு வைக்கப்பட்ட காரணம் என்ன? அல்லாஹ் கிட்ட பொய் சொல்ல முடியுமா? அல்லாஹ் கிட்ட பொய் சொல்ல முடியுமானா பொய் சொல்ல முடியும். அதை பொய் என்று என்ன செய்ய முடியாது? நிரூபிக்க முடியாது. அப்போ அல்லாஹ் கிட்ட யாரும் பொய் சொல்லவே முடியாது, பொய் சொல்ல முயற்சிக்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி தவறான கருத்துக்களை முன் வச்சாங்க. அப்போ நாம் அதுக்கு பதில் சொன்னோம். மறுமை நாளில் முதலாக விசாரிக்கப்படக்கூடியவங்க யார் தான்? ஒரு ஆலிம், ஒரு ஷஹீது, ஒரு கொடை வள்ளல். 3 பேருமே இந்த உலகத்தில் மற்றவங்களை காட்டுறதுக்காண்டி அமல் செஞ்சாங்க. அல்லாஹ்ட்ட போய் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் உனக்காண்டி செஞ்சேன்பாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்? 3 பேருக்குமே பல் கதப்த, நீ பொய் சொல்கிறாய். அல்லாஹ்ட்ட பொய் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொய்யை அவங்க என்ன செய்ய முடியாது? நிரூபிக்க முடியாது. குர்ஆனில் கூட அல்லாஹ் முனாஃபிக்கின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது யஹலிஃபூன பில் கதிப், அவங்க பொய் சத்தியம் பண்ணுறாங்க அப்படின்னு முனாஃபிக்கின்களை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யஹலிஃபூன லஹு கமா யஹலிஃபூன லக்கும், உங்கள்கிட்ட எப்படி சத்தியம் பண்ணுறாங்களோ, பொய் சத்தியம் பண்ணுறாங்களோ, அது மாதிரி நாளைக்கு மறுமையில் யார்கிட்ட பொய் சத்தியம் பண்ணுவாங்க? அல்லாஹ் கிட்ட என்ன செய்வாங்க? பொய் சத்தியம் பண்ணுவாங்க. இப்படி குர்ஆன்லயே மறுமையில் முனாஃபிகீன்கள், காஃபிர்கள் அல்லாஹ் கிட்ட பொய் சொல்ல முற்படுவாங்க. அந்த பொய்யை அவங்களால் நிரூபிக்க முடியாது என்பதற்குரிய குர்ஆன் வசனங்கள் நான் சொன்ன இந்த வசனங்கள் இதுவெல்லாம் இன்னும் பல ஆதாரங்களை முன்வைத்து நாம் மக்கள் மன்றத்தில் இந்த விளக்கம் தவறான விளக்கம் என்ற ஆய்வை நாம் என்ன செஞ்சோம்? முன்வைத்தோம். அதே மாதிரி தாத்து அன்வாத்து தொடர்பாக ஒரு ஹதீஸ் வரும். அதாவது அபு வாக்கிதி லைஸ் அப்படிங்கிற சஹாபி, அவர் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி. அவர் சொல்றார், நாங்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஆட்களாக நாங்கள் இருந்தோம். நாங்கள் ரசூலுல்லாவோட ஹுனைன் யுத்தத்துக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது முஷ்ரிக்கின்களுக்கு தாத்து அன்வாத்துன்னு ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் தங்களுடைய ஆயுதங்கள் என்ன செய்வாங்க? தொங்க போடுவாங்க. அதை பரக்கத்து நம்புவாங்க. அப்போ நபிகள் நாயகத்தை நாங்கள் கேட்டோம், முஷ்ரிக்கின்களுக்கு தாத்து அன்வாத்து மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு என்ன செய்யுங்க, தாத்து அன்வாத்தை உண்டாக்குன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்னக்கும் குண்டும் கௌமு தஜ்ஹலூன், நீங்கள் அறியாத கூட்டமாக என்ன செய்கிறீங்க? இருக்கிறீங்க. உங்களை முன்வாங்க சமுதாயத்தை நீங்கள் பின்பற்றுறீங்க. அவங்க ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே நுழைஞ்சா கூட நீங்களும் என்ன செய்வீங்க? நுழைவீங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? அந்த சஹாபாக்களை கண்டிக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபியே குன்னா ஹுதசாவு அஹதிபி குஃபுர், நாங்கள் குஃபுரை விட்டும் வெளியே வந்த புதிய மக்களாக இருந்தோம். குஃபுரில் இருந்து அப்போ தான் வெளியே வந்திருக்கிறோம். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த மக்களாக சஹாபியை சொல்கிறாரு. இதை மறைச்சிட்டு உமர் போன்ற சஹாபாக்கள், அபூபக்கர் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? தாத்து அன்வாத் மரத்தை கேட்டாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் குஃப்ரை கேட்டாங்க என்று படு பயங்கரமான அவதூறு முன்வைக்கப்பட்டது. ஒரு விஷயம் தப்புன்னு ஆதாரப்பூர்வமாக இருந்தால் தப்புன்னு சொல்லிட்டு போகிறது நம்மக்கிட்ட மாற்றுக்கிறது கிடையாது. இதுக்கு இந்த மாதிரி அபூபக்கர், உமர் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அந்த தாத்து அன்வாத் மரத்தை ஷிர்க்க கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறது படு பயங்கரமான அவதூறு. அப்போ நம்ம இதை ஆதாரப்பூர்வமாக என்ன செஞ்சோம்? எடுத்து சொன்னோம் மக்கள் மன்றத்தில் என்ன செஞ்சோம்? இந்த மாதிரி எல்லா சஹாபாக்களும் கிடையாது. இது சஹாபாக்கள் மீது வைக்கப்படக்கூடிய சுமத்தப்படக்கூடிய அபாண்டம், இது பயங்கரமான குற்றம். இந்த மாதிரி கேட்டது அது ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது. சரியான அறிவிப்பாளர் தொடரில் வந்திருக்குது. அவங்க புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் தான் என்பதை நாம் விரிவாக என்ன செஞ்சோம்? மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு விதமான மசாயில் ரீதியான கேள்விகள் மக்கள்கிட்ட ஏற்பட்டுச்சு. வீட்டில் ஜும்மா தொழுகை ஜமாத்தா தொழுதாமா, சஃபுகளுக்கு மத்தியில் இடைவெளி விட்டு பள்ளிவாசலில் தொழ வேண்டுமா, இது போன்ற பல விஷயங்களுக்கு நாம் ஆதாரபூர்வமாக மார்க் ஆய்வுகள் என்ன செய்தோம்? நாம் முன்வைத்தோம். அதே போன்று இணை வைக்கும் பள்ளியில் தொழக்கூடிய அந்த சட்டம் தொடர்பாக பல்வேறு தவறான கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யப்பட்டது? முன்வைக்கப்பட்டது. அந்த பள்ளியில் எவ்வளவு மௌலூது ஓதுனாலும் சரி, என்ன குஃபுர் வச்சாலும் சரி, 4 காரணம் மொத்தமாக இருக்கணும், அப்போ தான் அங்கே போய் தொழக்கூடாதுங்கிற வழிகட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போ அதுக்கு நாங்கள் பதில் சொன்னோம். அந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. வசனத்தில் தெளிவான சட்டம் சொல்லப்பட்டு இருக்கிறது.
என்ன சட்டம்? ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கன் தக்கும ஃபீ. இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. இதுதான் அடிப்படை, இதுதான் பேசிக். தொழுவதற்கு தகுதி இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்டிருக்கணும். முனாஃபிக்கின்கள் பள்ளிவாசல்ல வந்து இறையச்சத்திற்கு எதிராக என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லும் போது 4 காரியத்தை அல்லாஹ் சொல்றான். 5 இருந்தால் 5 சொல்லியிருப்பான், 7 இருந்தால் 7 சொல்லியிருப்பான், 1 இருந்தால் 1 சொல்லியிருப்பான். அந்த 4ம் மொத்தமாக இருந்தால் தான் தொழ வேண்டும் என்று குர்ஆன் சொல்லலை. குர்ஆன் என்ன சொல்கிறது? தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்ன பள்ளி? இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அப்போ முனாஃபிகின்கள் பள்ளி எப்படி இறையச்சத்திற்கு எதிரானது? 4 காரணங்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பட்டியல் போடுகின்றான். இதுதான் அதனுடைய சரியான அடிப்படையை தவிர அந்த 4 மொத்தமாக இருந்தால் தான் தொழக்கூடாது என்பது அந்த வசனம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இது வந்து எப்படியாவது மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்படக்கூடிய கருத்து என்பதை நாம் என்ன செஞ்சோம், ஆதாரபூர்வமாக பல விளக்கங்களை வைத்து நாம் தெளிவுபடுத்தணும். இப்படி இன்னும் பல ஏராளமான விஷயங்களுக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சிந்திக்கக்கூடிய மக்கள், படிக்கக்கூடிய மக்கள், தேடக்கூடிய மக்கள், இவர்களுக்கு வந்து மார்க்க விஷயங்களில் வந்து குர்ஆன் சொன்ன அடிப்படையில் பதிலளிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. யார் வந்து நம்ம மறுமையில் சொர்க்கம் சொல்ல வேண்டும், சத்தியத்தை விளங்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவங்க சிந்திக்கும் பொழுது, நம்முடைய ஆய்வுகளை படிக்கும் பொழுது சரியாக விளங்கக்கூடிய, சத்தியம் என்று புரியக்கூடிய வகையில் நாம் மார்க்க ஆய்வுகளை முன்வைத்து கொண்டே தான் இருக்கிறோம். உதாரணத்தில் நான் செய்திருக்கின்றேன், 1-2 விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டியிருக்கேன். இன்னும் நூற்றுக்கணக்கான ஆய்வுகள் கேள்வி பதில் ரீதியாகவும் தர்பியாக்களிலும் நாம் மக்கள் மத்தியில் முன்வைத்து கொண்டே தான் இருக்கிறோம். அதை வந்து நாம் தெரியாமல் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கேள்வி வரும்? நாம் வந்து மக்கள் மத்தியில் எது பெரிய அளவில் பிரச்சனையாக்கப்படுதோ, ஒரு குர்பானியை பற்றி பேசும்போது கூட என்ன சொல்லுவாங்க, குர்பானை திங்கிறாங்க, திருடுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க சொல்லும்போது மக்கள்லாம் உத்து பார்ப்பாங்க. ஏன்டா இப்படி ஒரு அபான சொல்லப்படுது? எங்கேயும் குர்பானிதை வந்து யாரும் திருட மாட்டாங்க, கொள்ளடிக்க மாட்டாங்க. எங்கேயும் அந்த மாதிரி பொய்யான விமர்சனங்கள் வைக்கப்படுவதை போன்று எங்கேயும் நடப்பது கிடையாது. ஆனால் அப்படி பொய்யான விமர்சனங்கள் வைக்கப்பட்டால் தான் சிலர் வந்து என்ன செய்வாங்க, அதை கவனிப்பார்கள் என்ற நோக்கத்தில் பல விமர்சனங்கள் வைக்கப்படும். அவற்றுக்கு பெயர் மார்க்க ஆய்வு கிடையாது. மார்க்க ஆய்வு என்று சொன்னால் மக்கள் மார்க்க ரீதியாக மக்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான முறையில் நாம் வந்து அதை தெளிவுபடுத்துவது தான் மார்க்க ஆய்வு. அதை நம்முடைய ஜமாத் நாம் அதை செய்துட்டு நம்ம சக்திக்கு உட்பட்டு நாம் அதிகமாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இதையே கேள்விக்குரிய பதிலாக நான் சொல்லிக்கொள்கிறேன்.